அஸ்ஸலாமு அலைக்கும். ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து ஆட்டுக்கால்லாம் எடுத்துக்கங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரையும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வைங்க. குக்கர் வந்து சூடு வந்தோன்னே ஒரு குழிக்கரண்டி வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி லைட்டாக வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூளில் ஊற வச்ச ஆட்டுக்காலை வந்து தண்ணியில் வடிகட்டிட்டு, இப்போ அதையுமே காலையும் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் நேரம் வந்து அந்த இஞ்சி பூண்டில் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இப்போ வதக்கிட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு மூடி வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், முந்திரி, பாதாம், கசகசா, பச்சை மிளகா, மிளகு எல்லாமே ஆட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. இப்போ அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து காலுமே நல்லா வெந்துடும். இப்போ அது ஒரு பவுலில் மாற்றிட்டு திரும்பி அதே குக்கரை அடுப்பில் வைங்க. திரும்பி ஒரு கரண்டி வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். அதோட வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்காங்க. ஏன்னா நம்ம தேங்காயிலையும் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்காங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு, இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், இப்போ நம்ம கால் வேக வச்சு வச்சோம்ல அதுவுமே அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதக்குங்க. இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு 2 டம்ளர் வந்து தண்ணியுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது. கசகசா நம்ம பாதாம், முந்திரிலாம் அரைச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் 2 கிளாஸ் வந்து இல்லாட்டி அதே பவுலில் நீங்கள் எந்த பவுலில் அரைச்சி ஊற்றுறீங்களோ அதே பவுலில் வந்து 2 பவுல் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு குழிக்கரண்டி வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட எனக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கர் மூடி போட்டுருங்க. உப்பெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு இப்போ கரெக்டாக ஒரு 4 விசிலுக்கு வந்து நல்லா அடுப்பை கூட வச்சு நல்லா 4 விசிலுக்கு வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான நல்ல டேஸ்ட்டான ஆட்டுக்கால் பாயா கிடச்சிரும். இப்போ அதோட வந்து நம்ம மல்லிக்கீரையும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டா பாயாவுமே ரெடி. இப்போ அதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு இடியாப்பம் தான். அந்த ஆட்டுக்காலுக்கும் இடியாப்பத்துக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆட்டுக்கால் பாயா மிஞ்சவே மிஞ்சாது. ஃபுல்லாக பவுலே காலியாயிரும். எங்கள் வீட்டில் அப்படி தான் நடந்துச்சு. அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை.